வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்றைக்கி நம்ம ரவா லட்டு செய்ய போகிறோங்க. நான் இந்த கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அது மிக்சியில் சேர்த்துக்கலாம். இது இப்போது இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்து பாதாம் முந்திரி எல்லாம் வறுத்துக்கலாம். பாதாம் முந்திரி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நெய்யிலே நல்லா வறுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் திராட்சை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திராட்சை பாருங்கள். இப்போ இது நல்லாவே திராட்சை முந்திரி எல்லாமே நல்லா செவந்துடுச்சு. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை எடுத்து அதே கப்பில் 1 கப்பு ரவை எடுத்துருக்கேன். அதையும் நெய்யிலே வறுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாகிடுச்சு. இப்போ ரவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரவை நல்லா நெய்யிலே நல்லா வறுத்துக்கணும். நல்லா அந்த கலர் மாறுற வரையிலையும் நல்லா இதிலே கொஞ்சம் பாதி வேகணும். அது வறுக்கும்போதே நல்லா வெந்து வந்துடும், ரோஸ்ட் ஆகிடும். இப்போ ரவை எடுத்து அதே கப்பில் 1 கப்பு துருவின தேங்காய் எடுத்துருக்கேன். அது இதோடு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுக்கும்போது நல்ல ஒரு வாசனை, நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். சாப்பிடும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சேர்க்கறதுனால. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கொஞ்சம் அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். ஸ்லோ அடுப்பில் வச்சு இதை நல்லா கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட இந்த ரவை, தேங்காய், இந்த பால் இதெல்லாம் அப்படியே ஒன்றா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த பாலோடு இது நல்லா இந்த ரவை நல்லா வெந்து வரும். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பில் ஒரு 1/4 கப்பு பால் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாமே சேர்த்துக்கினேன். நல்லா வெந்துடுச்சு. ஸ்லோ அடுப்புலேயே வச்சு நல்லா கொஞ்சம் அதோடு மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த அந்த சர்க்கரை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். அத்தோட நம்ம இதை முந்திரி, பாதாம், திராட்சை வறுத்து வச்சுருந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிச்சிட வேண்டியது தான். பாருங்கள், இப்படி நல்லா உருண்டை பண்ணிக்கலாம். இப்படி மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் லட்டு பிடிச்சிடலாம். இப்படி எல்லா லட்டுமே பிடிச்சிட்டுங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.